அன்புள்ள டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸில் ஸ்டார் நெக் வச்சு மேலே ரேஸ் வச்சு ஃபிட் பண்ண அதனுடைய முதல் பாகமான நாட் ரெடி பண்ணுறதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஒரு 10 நாளாக வீடியோ போட முடியல, மன்னிக்கணும். அதாவது இந்த நாட் சொல்லி கொடுக்குற கேப்பில் சில விஷயங்களை நான் உங்களோட பேச ஆசைப்பட்றேன். இந்த நாட்டுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச் அகலத்தில் 20 இன்ச்சு நீளத்தில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த பீஸ் வந்து நம்ம ரவுண்ட் நெக்குக்கு கட் பண்ணுற மாதிரி கிராஸ் பீஸில் எடுக்கணும், ஒரே பீஸாக எடுக்கணும். ஓகே, இப்போ என்ன விஷயம்னா, நம்ம டைலரிங் ஒர்க்கை செய்கிறோம் அல்லது கற்றுக்க போகிறோம். 2 விதமாக இருப்பீங்க நம்ம குரூப்பில். இதில் இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு எந்த வகையான வருமானம் நம்ம அமைச்சிக்கிட்டால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த காலகட்டத்தில் காலையில் 10 மணிக்கு வேலையை ஆரம்பித்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். அது பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. குறிப்பாக பெண்களுக்கு சிறப்பான தொழில் தையல் தொழில். தன்னுடைய குடும்ப வருமானத்தை தேவையான அந்த தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு சமாளிக்க முடியும். ஆண்கள் வருமானத்தை அப்படியே சேமிப்பாக நம்ம நிலைநிறுத்த முடியும். இந்த நாட்டை கவனிச்சுட்டே வாங்க, எப்படி தைக்கிறேன்னு நான் அதை பற்றி சொல்லலை, நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் 1000 ரூபாய் சம்பாதிக்கணும். 10 மணிக்கு ஆரம்பித்து 5 மணிக்குள்ளே. சிலர் பண்ணுற தப்பு என்னென்னா, தொழிலில் 16 மணி நேரமும் வீழ்ச்சி இருக்கிற 16 மணி நேரம் வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது தவறான முறை, ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காகட்டும். ஏன்னா மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தொழில் இது. நம்ம ஏன் கவர்மெண்ட் வேலையில் 10 to 5 மட்டும் அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்னா, எல்லாமே திங்கிங் ஒர்க் மேக்ஸிமம். அதனால தான் அந்த டைமை குறுக்கி வச்சுருக்காங்க. அதுதான் அதே சிந்தனை உள்ள தொழில் தான் நம்ம தையல் தொழில். அதனால் மறந்துடாங்க நண்பர்களே, 10 to 5 மட்டும் தான் ஒர்க் பண்ணணும். அதிகமான ஒர்க் வரும் பட்சத்தில் நம்ம கூட ஆட்களை சேர்த்துக்கணும். அதுக்கு தேவையான வருமானத்தை இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். மற்ற தொழிலெலாம் பாருங்கள், வருமானத்தை அதாவது தொழில் செய்கிறவங்க தான் வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம தான் வந்து மற்றவங்களோட நம்ம 10 ரூபா குறைச்சி வாங்கினா நமக்கு அதிகமான வருமானம் வரும், அதிகமான பீஸ் வரும், நம்ம அதிகமாக சம்பாதிக்கலாம்னு திங்க் பண்ணுறோம். அது தவறான முறை, வேணாம். அந்த மாதிரி நினைக்காதீங்க. எல்லோரும் வாழணும், நம்மளும் வாழணும். ஓகேங்களா? இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம், 5 மணிக்கெலாம் வெளியே முடிச்சுட்டு வந்துக்கினே இருக்கணும். எவ்வளோ ஒன்றா நம்மக்கிட்ட ஆர்டர் வரட்டும், அதுக்கு தகுந்த ஆட்களை தான் அதிகப்படுத்தி நம்ம ட்ரைனிங் கொடுத்து அதிகப்படுத்தணுமே தவிர நம்மளே செய்யணும், நைட்டு பகலாக செய்யணுன்ற முறை தப்பு, கைவிட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் பணத்தோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே வருது, நல்லா தெரியுது. அதனால் பொருளோட விலை கண்டிப்பாக ஏறுது. நம்ம அந்த பட்டு வேலை செஞ்சு 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே ஒர்க் பண்ணி வர வருமானத்தில் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்தது போக சேமிப்பாக நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், ஒரு நார்மல் ப்ளவுஸுக்கு 80 ரூபா, மேக்ஸிமம் 100 ரூபா தான் தராங்க. அது தவறான முறை. 10 to 5 நமக்கு கிடைக்கிறது 6 மணி நேரம் ஒர்க்கிங் டைம் தான் கிடைக்கும். அந்த 6 மணி நேரத்தில் ஒரு 6 நார்மல் ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு 180 ரூபா 170 ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம பில் போட்டால் தான் 1000 ரூபா என்ற ஒரு இலக்கை அடைய முடியும். அதே மாதிரி லைனிங் பீஸுக்கு 4 பீஸ் தான் நம்ம ஓட்ட முடியும். அப்போது ஒரு லைனிங் பிட்டுக்கு 250 ரூபா நமக்கு நார்மலாக தைக்கிற லைனிங் பீஸுக்கு அந்த அளவுக்கு பில் போட்டால் தான் நம்ம 1000 ரூபா இந்த இலக்கை அடைய முடியும். அதேமாரி பாருங்கள், மாடல் ப்ளவுஸ்லாம் இன்னும் அதிகமாக போடணும். ஓகே நண்பர்களே, புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நாட்டுக்கு சுங்கு ரெடி பண்ணுறோம். இந்த 2 சுங்கும் சேமாக இருக்கணும். சப்போஸ் முதல்ல தைக்கிறது பெருசாக இருந்து ரெண்டாவது தைக்கிற சின்னதாக இருந்தால் முதல்ல தைக்கிற அந்த சுங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன் பொங்கல் வாழ்த்து நான் உங்களுக்கு சொல்லலைன்னா இதான் காரணம். இன்றைக்கி நம்மலாம் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்கே நம்ம பொங்கலை கொண்டாடுறது? இதில் வேறு நான் வேறு உங்களை வாழ்த்து வேறு சொன்னாங்களா? அதுதான். அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க. நம்ம பொருளாதாரத்தை உயர்த்துகிறது நம்ம கையில் தான் இருக்குது. புரிஞ்சு செயல்படுங்க. நம்மளும் வாழ்வோம், மற்றவங்களும் வாழ வைப்போம், நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்போம். அந்த அடிப்படையில் தான் இந்த சேனலை நான் துவங்கி இந்த ஒரு 2 மாத காலமாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை பதிவிடுறேன். இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் சும்மா ஒரு சாம்பிள் தான். இப்போது நான் சொல்கிற விஷயம்லாம் நிறைய என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகலைனா கூட பரவாயில்லை, எனக்கு இதில் வருமானம் வரலனாலும் பரவாயில்ல, என்னுடைய சேவையை நான் என்றைக்கும் நிறுத்த மாட்டேன். ஓகேங்களா?
அதனால் இந்த சேனலை தக்க வச்சுங்க தொடர்ச்சியாக. இந்த பொங்கல் டைமில் தான் ஒரு வாரமாக பிஸியாக இருந்ததுனால என்னால் எதுவும் வீடியோ போட முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. பாருங்கள், இந்த கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த பீஸ் திரும்பும்போது பார்த்திங்கன்னா, அதாவது நாட்டு தைக்கும்போது அந்த அகலம் மீதி திட்டத்துக்கு இருக்கணும். அதுக்கு குறைவாக நம்ம தைச்சோம்னா நாட்டு திரும்பாது. இந்த கம்பி வந்து நூல் பட்டன் கடையில் கிடைக்கும். ஒரு 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா இருக்கலாம். நான் வாங்கும்போது 30 ரூபா அந்த கம்பி, அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது நூல் பட்டன் கடையில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி நாட்டு திரும்புகிற கம்பி கொடுங்க அப்படின்னா கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டு இதில் வந்து 2-3 அடுக்கு கூட வைக்கலாம். நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்குகிற பில்லை பொறுத்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணோம். நம்ம பெருமைக்குனால நல்ல பேர் எடுக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நல்ல பேர் எடுத்து என்ன ஆக போகுது? நம்மளுக்கு தேவையான வருமானத்துக்கு, அதாவது நல்ல பேர்னா ஃபிட்டிங் கொடுக்கணும் நம்ம. அதுதான் இந்த இவர்கிட்ட கொடுத்தா நல்ல ஃபிட்டிங் தருவார், அந்த வகையில் நல்ல பேர் எடுங்க. ஓவராக டிசைன் பண்ணிக்கின்னு குறைச்சலாம் அமௌண்ட் வாங்குதா, அதெல்லாம் வேணாம். அப்படிலாம் திங்க் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஒர்க்குக்கு தகுந்த அமௌண்ட்டை வாங்குங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு இதில் 2 அடுக்கு வைக்கிறேன் சுங்கு, இதுக்கு தகுந்த வருமானத்தை நான் வாங்கிடுவேன். இதில் இன்னும் 3 அடுக்கும் வைக்கலாம், 4 அடுக்கும் வைக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த சுங்குலேயே வந்து நிறைய டிசைன்லாம் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த அமௌண்ட் நமக்கு தராங்களா, அப்போ தான் செஞ்சு கொடுக்கணும். முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள். கட் பண்ணும்போது நாட் கட் ஆகக்கூடாது, கவனிச்சிக்கணும். திரும்பி ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில துணிங்களை திரும்பாத நாட்டு, அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணோம்னா ரெடிமேட் நாட்டு தான் அதுக்கு ஒரே வழி. ஒரு 2 முறை ட்ரை பண்ணி பார்த்தும் திரும்பலைன்னா ஒரு ஸ்பெஷலாக திரும்பாது. அதுக்கு ரெடிமேட் நாட்டு தான் கரெக்டான ஒரு வழியாக இருக்கும், வேறு வழியே கிடையாது. அதுமாரி நுனியில் வந்து சுங்குக்கு பதிலாக எத்தனையோ வகையான மணி டிசைன்லாம் கிடைக்குது, கடைகளிலே கிடைக்குது. அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த பில்லு நமக்கு தராங்களா, அதான் முக்கியமான விஷயம். ஃபிட்டிங்கில் மட்டும் குறை வைக்காதீங்க. ஃபிட்டிங்க்கு பில்லுக்கும் சம்மந்தம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்ம செய்கிற எக்ஸ்ட்ரா ஒர்க்குக்கு பில்லுக்கு தான் சம்மந்தமே தவிர நம்மளுடைய ஃபினிஷிங் ஃபிட்டிங்லாம் பக்காவாக இருக்கணும். அதில் வந்து பில்லை குறைச்சிட்டாங்கன்னா ஃபினிஷிங்லாம் குறைக்கக்கூடாது. அது முக்கியமான விஷயம். அது வேறு, இது வேறு. ஓகேங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் மேற்படி விஷயத்தை பார்ப்போம். தேங்க்யூ.